சடா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம விஜய் சாரோட கோட் மூவி பத்தி தான். எஸ், எங்க திரும்பினாலும் கோட் மூவியா தான் இருக்கு. எல்லாரும் கேட்குற ஒரு ரிவ்யூ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூவி வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து சொல்ல போனா அந்த ஃபேமிலி ஸ்டோரி அப்படிங்கறதுனால நம்மளால கெஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அந்த சீன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த டயலாக்ஸ், அவங்க பண்ற ஒரு ஃபன்னி மூமெண்ட், அந்த ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வெங்கட் பிரபு சார் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அந்த இன்டர்வல் போடுறதுக்கு முன்னாடி பா என்னடா போடா இது அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது. நீங்க ஒரு சீன் நினைச்சீங்கன்னா அவங்க ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா டிஃப்ரெண்டா இருக்கும். யாரையா நீ இப்பெல்லாம் யோசிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நிறைய வந்து பழைய படங்கள்ல உள்ள சீன்ஸ் எல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் வரும். பட் நாட் சீன்ஸ், டயலாக்ஸ் எல்லாம் வரும். பட் உங்களுக்கு வந்து அதை கேட்கும்போது அகைன் அண்ட் அகைன் சிரிப்பு தான் வரும். மூவி வந்து கொஞ்சம் சீரியஸா செகண்ட் ஹாஃப் எல்லாம் போனாலும் அங்கங்க வந்து உங்களுக்கு ஃபன் எல்லாமே இருக்கு. செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குங்க. வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சீன் தான் இருக்குது. குழந்தைங்களை கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கும்போது இங்க நம்ம இந்தியால எல்லாம் பண்றதுதான் கண்ணனுன்றது, விரல் கட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுல விரல் கட் பண்ற ஒரு சீன் மட்டும் இருக்கு. அது மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து நார்மலா யூஸ்வலா உள்ள சண்டை, ஃபைட்டு, சேசிங் இதெல்லாம் இருக்கு. அண்ட் மூவில வந்து மெயினா நம்ம மோகன் சார் தான் வில்லன். அப்புறமா பிரசாந்த், பிரபுதேவா, நம்ம ஜெயராம் சார், அப்புறமா ஸ்னேகா, லைலா, அவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் செம்ம. அண்ட் லாஸ்ட்ல வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் சாரும் நடிச்சிருக்காங்க. தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களோட போங்க, ஃபன் பண்ணுங்க.